ஹாய் வணக்கம். நாங்கள் காரசாரம் மாட்டுப்பன் பக்கோடா ஒன்று செய்வோம். முதல்ல பொட்டுக்கடலை எடுத்து அரைத்து எடுத்துக்கொள்வோம். அதன் பின் செத்தல், கருவேப்பமில்லை, சோம்பு, பெருஞ்சீரகம் எடுத்து அரைச்சி எடுத்துக்கொள்வோம். இல்லை அரிசிமா கடலைமா பொட்டுக்கடலைமா அவித்த கோதுமைமா இருக்குது, நன்றாக கலந்து விடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். அதோட அரைத்த பவுடரையும் சேர்த்துக்கொள்வோம். எள்ளு சேர்த்துக்கொள்வோம். நன்றாக கலந்து விடுவோம். பட்டர் இல்லாட்டி தேங்காய் பால் சேர்க்கலாம். நான் தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன். அதோட வெதுவெதுப்பான தண்ணியில் குழைத்தெடுப்போம். சிறிது சிறிதாக தண்ணீரை விட்டு குழைத்தெடுப்போம். நேரடியாக எண்ணெய் அடுப்பில் சூடு வர விட்டுட்டு உரலில் சட்டிக்கு எப்படியே புழிஞ்சு விட்டு சுட்டெடுப்போம். இலகுவாக சுட்டெடுக்கலாம். நிறைய பேர் தேவையில்லை, ஒரு ஆளே இருந்து சுட்டெடுக்கலாம். அடுப்பு ஓரளவான சூட்டில் விட்டுட்டு மாற்றி மாற்றி விட்டு முருகை பொரித்தெடுக்கணும். முழுவதும் பொரித்தெடுப்போம். பொரித்தெடுத்த பின் ஆற விட்டு சிறிது சிறிதாக கையால் உடைச்சி எடுத்துக்கொள்வோம். அப்படியே தட்டில் புழிஞ்சு போட்டும் வட்டி எடுக்கலாம். இப்படி நேரடியாக அடுப்பில் சுட்டுட்டும் முடிச்செடுக்கலாம். தரமான ரிவன் பக்கோடா ரெடி. நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.